தெருவுலேருந்து அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூத். ஒரு தொகுதியை வந்துட்டு ஒரு பூத்தாக பிரிப்பாங்க. அந்த பூத்து கீழே நிறைய தெருக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ சில தெருக்கள் வந்து 2-3 பூத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரே தெரு வந்து 2-3 பூத்துக்குமே வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியே நம்ம சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தெருவு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பூத் க்ரியேட் பண்ணணும். இந்த பூத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் நம்பர் அண்ட் தென் பூத் அட்ரஸ் இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பூத்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பூத்தை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது அந்த பூத்துக்கு என்னென்ன தெருவெலாம் வந்து மேப் பண்ணி இருக்காங்க, என்னென்ன தெருவெலாம் அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் 1 by 1 அந்த தெருவு டைப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேரில் லிஸ்ட் ஆஃப் தெரு வந்து உங்களுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் பூத் நம்பர்ஸ் வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த பூத்தில் என்னென்ன தெரு இருக்குன்றத நீங்கள் பூத் லிஸ்ட்டோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே ஸோ இந்த பூத்தில் வந்து இத்தனை தெருவு மேப்பாக இருக்குது அப்படின்ற கவுண்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடும்.